ஊருக்கு வந்தால் எதை பண்ணுறோமோ இல்லையோ ஒரு விஷயத்த பண்ணிடணும். அண்ணாமலையாரை பார்க்கறது, அவரை பார்த்துட்டு போனால் தான் ஒரு நிம்மதி ஃபுல்ஃபில்டாக இருக்கும். அதனால் காலையிலேயே எனக்கு கிளம்பியாச்சு. தலை குளிச்சுட்டு ஈரம் கூட காயில் கடகடன்னு ரெடி ஆகிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. எப்பயுமே அண்ணாமலையாருக்கும் எனக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்குங்க. நான் எப்போ போனாலும் என்னை ரொம்பலாம் வெயிட் பண்ண விட மாட்டார். நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், சைடில் 2 பக்கமும் வெயிட் பண்ணும்போது கரெக்டாக நான் போகும்போது ஒரு புது வழியை விட்டு உள்ளே போமா அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாங்க. அப்படியே அது ஜாலியோடு உள்ளே போயாச்சு. அங்கே போயிட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணதுக்கே செம்மையாக வேர்த்து நல்ல வேலை லைட்டாக மேக்கப் போட்டனால ரொம்ப ஒழுகி ஊற்றலை. அந்த இதோட அப்படியே வந்து கிளம்பியாச்சு. அடுத்த சந்தும் அதே மாதிரி தான், திரும்ப ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்க. அப்படியே விறுவிறுன்னு உள்ளே போயிட்டு அண்ணாமலையாரை பார்த்த ஸ்பீட்லேயே அப்படியே வெளியே வந்தாச்சு. வெயிட் பண்ணுறதுக்கு தான் நேரம் வர வர 5 செகண்ட் 10 செகண்ட் பார்க்குறதே பெரிய இதுவாக இருக்குது. இதோ ஒன்று அவர் முகத்தை பார்த்தா போதுன்ற நிம்மதியோட பார்த்துட்டு அங்கேருந்து போய் அம்மனையும் பார்த்துட்டு வர வழியில் பிரசாதம் கொடுத்தாங்க. அதையும் வாங்கிட்டு அப்படியே பக்கத்தில் மோரும் கொடுத்தாங்க. வெயிலுக்கு எதமாக இருந்தது, குடிச்சிட்டு சாமியை கும்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்திருக்கீங்களா, சாமி பார்த்துருக்கீங்களான்றதை கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. டாடா.